ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 15/8/2026. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அப்பொழுது எல்லா துக்கங்களும் நீங்கி போகும் என்ற செய்தியை எல்லோருக்கும் கொடுங்கள். அப்போது இந்த தேக சம்பந்தங்கள் எல்லாத்தையும் மறந்து நம்ம ஆத்மான்னு உணர்ந்தால் நம்முடைய துக்கங்கள் எல்லாமே நம்மை விட்டு போகும் அப்படின்ற விஷயத்த எல்லோருக்கும் கொடுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய கேள்வி, குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் ஃபாலோ ஃபாதர், அதாவது தந்தையை பின்பற்ற வேண்டும்? பதில், எப்படி இந்த பிரம்மா தனது அனைத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தார், முழுமையாக ட்ரஸ்டி ஆனார், அதே போல நீங்களும் ட்ரஸ்டி ஆகி இருங்கள். ஒருபொழுதும் தப்பும் தவறுமாக செலவு செய்து பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்காதீர்கள். தங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். முழுமையாக ட்ரஸ்டி ஆகுங்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். எந்த குழந்தை எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடக்கிறது என்று தந்தை பார்க்கின்றார். அதாவது பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் இறைவனுக்காக முழுசாக அர்ப்பணம் செஞ்சார். அர்ப்பணம் செஞ்சுட்டு ட்ரஸ்டியாக மட்டும் இருந்தார். அதுபோல் நம்மளும் ட்ரஸ்டியாக இருக்கணும். ஒருபொழுதும் தவறு செய்கிற ஆத்மாக்களுக்கு நம்ம தப்பும் தவறுமாக எந்த ஒரு செலவும் செய்யக்கூடாது. செஞ்சோன்னா அதோடைய பாவமும் நமக்கு தான் சேரும். அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. முழுமையாக ட்ரஸ்டி ஆகி பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். பாடல், அன்பின் கடல் நீ. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். பாபா, நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எப்பொழுது வந்தோம், பிறகு திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி மறந்தோம் என்கிறார்கள். இந்த நாடகத்தை காதுகளில் புரிய வையுங்கள். நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், பிறகு எங்கே சென்று விட்டோம், ஒரு ஞானத்தின் துளியாவது கொடுத்து விடுங்கள். ஏனெனில் ஞானக்கடல் அவர் அல்லவா. ஏன்னா பாபா ஞானக்கடல். அதனால் நம்ம ஞானத்தின் ஒரு துளியாவது மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஆத்மாக்களாகிய நாம் எங்கு இருப்பவர்கள் என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பிறகு தந்தை மற்றும் தங்களது சொர்க்கத்தை எப்படி மறந்தார்கள், மேலும் எப்படி இங்கு துக்கமுற்றார்கள், இந்த இரகசியத்தை காதுகளில் கூறுங்கள். இப்பொழுது தந்தை ஞானக்கடலும் ஆவார், தூய்மையின் கடலும் ஆவார், அன்பின் கடலும் ஆவார், அமைதியின், சுகம் மற்றும் செல்வத்தின் கடலும் ஆவார். இப்பொழுது எல்லையில்லாத தந்தை மூலமாக இந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கின்றார். ஆரம்பத்தில் எங்கிருந்து வந்தோம், பின் நாம் வழிமறந்து துக்கமுடையவர்களாக ஆகும் வகையில் இடையில் என்ன நடந்தது, பிறகு பாபா எங்களுக்கு வழி கூறுங்கள் என்று இப்பொழுது தந்தையிடம் கூறுகின்றார்கள். அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கு போக முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் யாராக இருந்தீர்கள் மற்றும் இடையில் என்ன ஆயிற்று என்பதை தந்தைதான் கூறுகின்றார். இப்போ தந்தை நமக்கு சொன்னாதான் என்ன ஆக முடியும், நம்ம சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கு போக முடியும். இடையில் என்ன ஆயிற்று அப்படின்றத தந்தை இப்பொழுது நமக்கு கூறுகின்றார். பக்தி மார்க்கம் எப்படி ஆரம்பமாகியது, கடைசியில் என்ன ஆனது, இந்த முதல் இடை கடை பற்றிய ரகசியம் இப்பொழுது புத்தியில் பதிந்துள்ளது. இது நாடகம் அல்லவா. இதை மனிதர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நடிகர்கள் அல்லவா. ஆத்மாக்களாகிய நாம் நிராகாரி சாந்தி தாமத்திலிருந்து இங்கு, அதாவது டாக்கி தாமத்திற்கு வருகின்றோம். டாக்கி அப்படின்னா பேசுகின்ற தாமத்திற்கு வருகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மூலவதனம், சூட்சுமவதனம், பிறகு இது ஸ்தூலவதனம் ஆகும். நம்ம இருக்கக்கூடியது இது ஸ்தூலவதனம். பிறகு மூலவதனத்திலிருந்து ஆத்மாக்கள் சரீரம் தரித்து தமது பாகத்தை நடிக்க டாக்கி தாமத்திற்கு வருகின்றார்கள். ஆத்மாவினுடைய இருப்பிடம் சாந்தி தாமம் ஆகும். இந்த விஷயங்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இதை ஞானக்கடலான தந்தை தான் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பரலோகிக்க பரமபிதா பரமாத்மாவிற்கு தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகின்றது. மனிதர்களுக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. இந்த மகிமை ஒரு தந்தைக்கு மட்டுமே பாடப்படுகின்றது. அவரை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. இப்பொழுது விநாசத்தின் நேரம்
காரணமாகும். விநாச காலத்தில் ஐரோப்பிய வாசிகளின் அன்பில்லாத புத்தி என்று பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது தந்தை என் ஒருவனை நினைவு செய் என்று உங்களுடைய புத்தி யோகத்தை தன்னுடன் இணைத்துள்ளார். நான் முகமதியன், நான் இந்து, நான் புத்த மதத்தை சேர்ந்தவன். இவை எல்லாமே தேகத்தின் தர்மங்கள் ஆகும். ஆத்மாவோ ஆத்மாதான் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த தேகத்தை கூட மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது எல்லோருக்காகவும் தந்தையின் செய்தியாகும். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள். நான் ஆத்மா ஆவேன். சகோதரர்களாகிய நாம் அனைவரின் தந்தை ஒருவரே ஆவார். இந்த பிரம்மா கூட நான் ஆத்மா என்றுதான் கூறுவார். எனவே அனைவரும் சகோதரர்கள் ஆகின்றார்கள். இச்சமயத்தில் எல்லா சகோதரர்களும் பதீதமாக துக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள். எல்லோரும் காமச்சிதையில் ஏறி சாம்பலாகி விட்டுள்ளார்கள். துவாபரயுக ஆரம்பத்தில் ராவணராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது பின்னர் நீங்கள் வாம மார்க்கத்தில் செல்கின்றீர்கள். அப்பொழுதுதான் பிறகு மற்ற தர்மங்கள் ஆரம்பமாகின்றது. பாதி காலம் நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள். பின்னர் பாதியில் நீங்கள் பதீதமாக ஆகின்றீர்கள். 21 பிறவிகள் பாரதத்தில்தான் பாடப்படுகின்றது. 21 குலத்திற்கு மேன்மையடைய செய்பவனே குமாரி ஆவார். குமாரிக்கு மதிப்பு இருக்கின்றது. நீங்கள் பாரதத்திற்கு மட்டும் என்ன, முழு உலகத்திற்குமே முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே குமாரர்கள்தான் ஆகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் மக்கள் ஆகும் பொழுது சகோதரி ஆகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம். அனைவரும் தந்தையை ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். இங்கு ராவண ராஜ்யத்திலிருந்து துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். பிறகு எங்களுக்கு வழிகாட்டியாகி எங்களை திரும்ப அழைத்து செல்லுங்கள். எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் மற்றும் எங்களுக்கு சுகம் கொடுங்கள். உண்மையில் பாபா வந்துவிட்டுள்ளார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எங்களை இந்த கலியுக ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து கூடவே அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். அனைத்து ஆத்மாக்களும் பதீதமாக உள்ளார்கள் என்பதை தந்தை அறிந்துள்ளார். எனவே சரீரம் கூட பதீதமாக உள்ளது. ஆத்மாவைத்தான் பாவனமாக ஆக்கி நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். கடந்த காலத்தில் இருந்து நிகழ்காலம், பிறகு வருங்காலம் ஆகும். ஆதி, மத்தியம், இறுதி, பிறகு ஆதி சத்யுக, ஆதி கலியுக இறுதி, பின் வருங்காலத்தில் சத்யுகம் ஆகும். இதுவோ சுலபம்தானே இல்லையா? நல்லது. நடுவில் என்ன ஆயிற்று? நாம் எப்படி விழுந்தோம்? நாம் பாவன தேவதைகளாக இருந்தோம். பிறகு பாவன நிலையிலிருந்து பதீதமாக எப்படி ஆனோம்? இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் பதீதமாக ஆகின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது மீண்டும் உங்களை வருங்கால தேவதையாக ஆக்க வந்துள்ளேன். இதில் கடினம் என்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களை இந்த விகார கடலில் இருந்து அப்பால் அழைத்து செல்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எனது படகை கரையேற்று என்று பாடவும் செய்கிறார்கள். அனைவரும் ஒரு தந்தையை அழைக்கின்றார்கள். மூழ்கிவிட்டுள்ள எங்களது படகை பார்க்கடலில் கொண்டு செல்லுங்கள். அவரை படகோட்டி தோட்டக்காரன் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது முட்களின் காட்டில் இருக்கின்றார்கள். எங்களை மீண்டும் மலர்களின் தோட்டத்திற்கு அழைத்து செல்லுங்கள். தேவதைகள் மலர்கள் ஆவார்கள். இப்பொழுது எல்லோருமே முட்களாக இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். தேவதைகள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. அங்கோ சுகமே சுகமாக இருக்கும். அவர்களோ பாடுவது மட்டுமே. நீங்கள் இங்கு நடைமுறையில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். பாபா, நாங்கள் எப்பொழுதிலிருந்து மறந்தோம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இந்த சிருஷ்டி சக்கரத்தை நாங்கள் எப்படி மறந்தோம்? சத்யுக திரேதாவில் இது தெரியாது. ஏனெனில் அங்கோ
நாம் சுகம் உடையவர்களாக இருந்தோம், பிறகு துக்கம் உடையவர்களாக எப்பொழுது ஆனோம்? ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது பாரதவாசிகள் ராவணனை எரித்து கொண்டே இருக்கின்றார்கள். எதுவரை எரிக்கிறார்கள்? அவர் அழியும் வரையும் எரிக்கின்றார்கள். பிறகு சத்தியுகத்தில் ஒவ்வொரு வருடமும் எரிப்பார்களா என்ன? இது பக்தி மார்க்கம் ஆகும். ஆனால் இறப்பதே இல்லை. இப்பொழுது ராவணன் உங்கள் முன்னால் இறந்துவிட்டது போலவே ராவண ராஜ்யம் இப்பொழுது முடியப் போகின்றது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 5 பூதங்களின் தலை வெட்டப்படுகின்றது. முதலில் காமத்தின் தலையை வெட்டுகிறீர்கள். காமம்தான் மகா எதிரி ஆகும். இந்த 5 பூதங்கள் மீது வெற்றி அடையும் பொழுதுதான் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நாங்கள் பதிதமானவர்கள் என்று மனிதர்கள் தாங்களே கூறுகின்றார்கள். எனவே பதிதர்களை பாவனமாக ஆக்க வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஹே பாபா, படகோட்டி, கருணை உள்ளம் கொண்ட பாபா வாருங்கள் என்று ஆத்மாதான் இப்பொழுது அழைக்கின்றது. நான் கல்பமாக வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எப்படி வருகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. பகவான் வந்து ராஜயோகம் கற்பித்தார் என்பது கீதையிலும் இருக்கின்றது. ஆனால் பகவான் யார், எப்பொழுது வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. கீதையை குறையுள்ளதாக ஆக்கிவிட்டுள்ளார்கள். கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு எடுத்து சென்றுள்ளார்கள். துவாபர யுகத்திற்கு பின்னரே உலகம் இன்னுமே பதீதமாக ஆகின்றது. எனவே துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்து என்ன செய்தார்? மனிதர்களோ ஒன்றுமே புரியாமல் உள்ளார்கள். முற்றிலுமே நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் தூய்மையுடனும் நேர்மையுடனும் இருப்பார்கள். நீங்கள் இப்பொழுது நேர்மையற்ற நிலையிலிருந்து நேர்மையுடையவராக ஆகின்றீர்கள். நீங்கள்தான் சம்பூர்ண நிர்விகாரி, பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார். நீங்கள்தான் இப்பொழுது விகாரி பூசாரி ஆகியுள்ளீர்கள். நீங்களே பூஜைக்குரியவர். முதலில் 21 பிறவிகள் வரை பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். பிறகு பூசாரியாகி உள்ளீர்கள். சத்தியுகத்தில் 8 பிறவிகள், பின் திரேதாவில் 12 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி பதீதமாக ஆனீர்கள், எப்பொழுதிலிருந்து விழுந்தீர்கள் என்பதை தந்தைதான் கூறுகின்றார். இந்த சிருஷ்டியின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. முழு உலகத்தின் சரித்திரம் பூகோளம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. முழு உலகத்தின் சரித்திரம் பூகோளம் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார். எல்லோரும் ஒன்று போல புரிந்து கொள்ள மாட்டார்கள். வரிசை கிரமமாக புரிந்து கொள்வார்கள். நான் வந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் சர்வகுண சம்பன்னராக ஆக வேண்டும். அதுவரையும் சத்தியுகத்திற்கு போக முடியாது. இங்கு நான் ஆக வேண்டியுள்ளது. பிறகு வருங்காலத்தில் போய் நீங்கள் ஆட்சி புரிவீர்கள். அதற்கிடையே எல்லாம் விநாசம் ஆகிவிடும். விநாசத்தை கூட அவசியம் பார்ப்பீர்கள். நீங்கள் நடைமுறையில் பிராக்டிக்கலாக உங்கள் பாகத்தை நடிப்பீர்கள். இனி முன்னால் என்ன ஆகப் போகின்றது என்பது உங்களுக்கு தெரிய வருமா என்ன? முந்தைய கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். ஸ்தாபனை மற்றும் விநாசம் ஆகும் என்று உங்களுக்கு மொத்தமாக கூறப்படுகின்றது. விநாசம் எப்படியாகும்? அவ்வாறு நடக்கும் பொழுது பார்ப்பீர்கள். திவ்ய திருஷ்டி மூலமாக விநாசத்தையோ பார்த்துள்ளீர்கள். இனி முன்னால் போகும் பொழுது பிராக்டிக்கலாகவும் பார்ப்பீர்கள். ஸ்தாபனையும் சாட்சாத்காரம் கூட திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்துள்ளீர்கள். பின் பிராக்டிக்கலாகவும் பார்ப்பீர்கள். மற்றபடி அதிகமாக தியானத்தில் செல்வது கூட சரியில்லை. பிறகு வைகுண்டத்திற்கு போய் நடனமாட முற்பட்டு விடுகின்றீர்கள். ஞானமும் இல்லை, யோகமும் இல்லை, இரண்டும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். தியானத்தில் செல்வதற்கான எந்த அவசியமும் கூட கிடையாது. இதுவோ போக் மட்டும் வைக்கப்படுகின்றது. பிராமணர்களாகி நீங்கள் அங்கு செல்கின்றீர்கள். தேவதைகள் மற்றும் பிராமணர்களின் சபை கூடுகின்றது. இங்கு நீங்கள் பிறந்த வீட்டில் அமர்ந்துள்ளீர்கள். பிறகு உங்களை விஷ்ணுபுரி செல்வதற்கு லாயக்காக ஆக்கப்படுகின்றது. கன்னிகைக்கு நிச்சயதார்த்தம் செய்யும் பொழுது அவருக்கு புரிய வைக்கப்படுகின்றது. புகுந்த வீட்டில் எப்படி நடக்க வேண்டும், எல்லோரிடமும் அன்புடன் நடக்க வேண்டும், சண்டை போடக்கூடாது. இதுவும் முற்றிலும் அவ்வாறே ஆகும். நீங்கள் சர்வகுண சம்பன்னவராக இங்கு ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். சொர்க்கத்தில் இந்த சண்டை சச்சரவுகள் ஆகியவை இருக்காது. இப்பொழுது நீங்கள் விஷ்ணுபுரியான புகுந்த வீட்டிற்கு செல்கின்றீர்கள். அங்கு இருப்பவர்கள் மகான் வைஷ்ணவர்கள் ஆவார்கள். அவர்களைப் போல வைஷ்ணவர்கள் சிருஷ்டியில் இருப்பது கிடையாது. வைஷ்ணவர்கள் தேவதைகள்
வைஷ்ணவ தேவதைகள் விகாரத்தில் போக மாட்டார்கள் அல்லவா? விகாரம் என்பது ஹிம்சையாகும். அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகின்றது. நாம் பிறந்த வீட்டில் அமர்ந்துள்ளோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும். அங்கு நிறைய சுகம் இருக்கும் என்பதை அறிந்துள்ளீர்கள். திருமணத்திற்கு முன்பு கன்னிகை கிழிந்த ஆடையை அணிகிறாள். அதற்கு வனவாசம் என்பார்கள். உங்களிடம் கூட இப்பொழுது என்ன இருக்கின்றது? எதுவுமே இல்லை. இதுவோ மண் பாண்டங்களின் உடைசல்கள் போல. இங்கு உங்களுக்கு எந்த ஒரு நகை ஆகியவைகள் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இல்லறத்தில் இருக்க வேண்டும், திருமணம் ஆகியவற்றிற்கு செல்ல வேண்டும் என்றால் நகைகள் ஆகியவை கூட தாராளமாக அணியுங்கள் என்று கூறுகிறார். தடை அதற்கு கிடையாது. இல்லையென்றால் இவர்கள் நகை அணிவது இல்லை, விதவை என்பார்கள். பெயர் கெட்டுவிடும். அதனால் பாபா கூறுகின்றார், பெயர் கெடுக்கக்கூடாது. எது வேண்டுமானாலும் அணியுங்கள். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். இந்த மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நினைவில் இருக்கிறோமா என்று சோதித்து பாருங்கள். இங்கு நாம் பாபாவின் உத்தரவுப்படி செல்கின்றோம். அவர்களுடனும் கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் கைகள் காரியம் செய்து கொண்டிருக்க, மனம் நினைவு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது இவர்கள் உறுதியானவர்கள் என்று நினைக்கலாம். நகைகள் ஆகியவை அணிந்து கொண்டு தாராளமாக திருமணத்திற்கு செல்லுங்கள், சேர்ந்து இருங்கள். ஆனால் மகாவீர் ஆக வேண்டும். சந்நியாசிகளினுடைய விஷயத்தையும் காண்பிக்கின்றார்கள் அல்லவா? குரு வேஷியிடம் அனுப்பிவிட்டார், பாம்பிடம் அனுப்பிவிட்டார். யார் தைரியத்துடன் தேர்ச்சி அடைந்து காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு மகாவீர் என்று கூறப்படுகின்றது. தந்தையின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் பின்னர் எந்த ஒரு கர்ம இந்திரியமும் சஞ்சலப்படாது. தந்தையை மறந்தீர்கள் என்றால் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலப்படும். உலகத்திற்கு நீங்கள் அதிபதி ஆகின்றீர்கள். இது குறைவான விஷயமா என்ன? சந்நியாசிகள் இந்த விஷயங்களை முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். சாஸ்திரங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் கூட குறையுள்ளதாக ஆக்கிவிட்டுள்ளார்கள். பகவான் கூறுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். உயிருள்ள வரையும் ஞான அமிர்தம் பருகிக்கொண்டே இருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். ராஜதானி ஸ்தாபனை ஆகிவிடும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், தெய்வீக லட்சணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று குழந்தைகளுக்கு அடிக்கடி அறிவுரை அளிக்கப்படுகின்றது. எந்த ஒரு விகர்மமும் கூட ஆகாது இருக்கட்டும். இதுவோ அசுரர்களின் காரியமாகும். நீங்கள் இப்பொழுது தேவதை ஆகின்றீர்கள். எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். காமத்தின் முள் எல்லாவற்றையும் விட பெரிய முள்ளாகும். பழக்கம் ஏற்பட்டு விட்டுள்ளது என்றால் அடிக்கடி விழுந்து விடுகிறீர்கள். மாயை ஓங்கி அரைந்து மூச்சை அடைய செய்து விடுகின்றது. அப்பொழுதுதான் ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், பிறகு பிறருக்கும் கூறினார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையினுடையவராக ஆகியுள்ளீர்கள். இவை எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறவும் செய்கிறீர்கள். எனவே நீங்கள் ட்ரஸ்டியாகி விடுகின்றீர்கள். இவை எல்லாமே அவருடையது. நாம் அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நமக்கு எல்லாமே அர்ப்பணம் செய்து நமது ஸ்ரீமத் படி எப்படி நடக்கிறார்கள் என்பதை தந்தையும் பார்க்கின்றார். எந்த ஒரு தப்பும் தவறுமான செலவு செய்து பாவ ஆத்மாக்களுக்கு ஒன்றும் கொடுப்பது இல்லையே. ஆரம்பத்தில் இவர், அதாவது பிரம்மா கூட ட்ரஸ்டியாகி காண்பித்தார் அல்லவா? எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து சுயம் ட்ரஸ்டியாகி விட்டார். அவ்வளவே, யாருக்கும் எதுவும் கொடுக்கவில்லை. இறைவனின் பொருட்டு செய்தார். எனவே இறைவனின் காரியத்தில்தான் ஈடுபட வேண்டும். சரீர நிர்வாகம் கூட ஆகி கொண்டிருந்தது அல்லவா? எதெல்லாம் இருந்ததோ எல்லாமே சேவையில் ஈடுபடுத்திவிட்டார். இவரை பார்த்து பின்னர் மற்றவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பட்டி அமைக்கப்பட்டு விட்டது. பட்டி நடைபெறாமல் இருந்திருந்தால் இத்தனை குழந்தைகள் எப்படி சேவைக்காக சாமர்த்தியம் உடையவர்களாக ஆகியிருக்க முடியும்? பாகிஸ்தானிலும் கற்றுக்கொண்டார்கள், பிறகு இங்கு வந்தும் கற்றுக்கொண்டார்கள். புரிய வைப்பதற்கு லாயக்காக ஆன பிறகுதான் வெளியில் வந்தார்கள். இப்பொழுதோ பாருங்கள், எவ்வளவு கண்காட்சிகள் ஆகியவை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். மிக பெரியவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். இந்த ஞான யஜ்ஞத்தில் தடைகள் கூட அநேக விதமாக ஏற்படும். தடைகளுக்கு பயப்படக்கூடாது. அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் ஆகின்றன. யோக பலத்தில் இருந்து அவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையாகிய கடவுளின் குழந்தைகளாக ஆன பிறகும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். மாயையின் உடையவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். இது கூட வெற்றி தோல்வியின் குத்து சண்டையாகும். இதுவும் குத்து சண்டை போன்றதே ஆகும். மாயை குத்து விடும் பொழுது மூர்ச்சை அடைந்து விடுகிறீர்கள். மாயையிடம்
ஒருபொழுதும் தோற்றுவிடக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். தூய்மையாக இருந்தீர்கள் என்றால் உலகிற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு பெரிய வருவாய் இது! முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் போய் தாசியாக ஆகிவிடுவீர்கள். ராஜதானி முழுவதுமே இங்கேயே ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, உயிருள்ள வரையும் ஞான அமிர்தம் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். மகாவீர் ஆகி மாயை உடனான குத்து சண்டையில் வெற்றி அடைபவராக வேண்டும். எல்லோருடனும் உறவை பேணி காப்பதோடு இதயத்தை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தடைகளுக்கு பயப்படக்கூடாது. சேவையில் தன்னுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஈஸ்வர அர்ப்பணம் செய்து ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். எதையுமே தப்பும் தவறுமாக காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. வரதானம், தன்னுடைய முழுமையான சம்பூர்ண சொரூபத்தை அழைப்பு விடுப்பதன் மூலம் வருவது போவதுமான சக்கரத்திலிருந்து விடுபடும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக ஆகுக. விளக்கம், இப்போது உங்களுடைய சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண சொரூபத்தை அழையுங்கள். அப்போது அதே சொரூபம் சதா நினைவில் இருக்கும். பிறகு எப்போதாவது உயர்ந்த நிலை, எப்போதாவது கீழான நிலைக்கு வந்து செல்லும் சக்கரம் மீண்டும் மீண்டும் நினைவு மற்றும் மறதி சக்கரத்துக்கு வருவது. இந்த சக்கரத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அதாவது நம்முடைய சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண சொரூபத்தை நம்ம அழைச்சோன்னா அந்த சொரூபம் நமக்கு சதா நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சொரூபம் நமக்கு நினைவில் இருக்கிறதுனால நம்ம எப்பயாவது நம்மளுடைய ஸ்திதி உயர்ந்திருக்கு, சில சமயம் கீழான நிலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கீழான நிலைக்கு வர்றது, கொஞ்ச நேரத்துக்கு மேலான நிலைக்கு போகிறது, அந்த சக்கரம் நமக்கு நினைவுக்கு வர்றது மறந்துடும். நம்முடைய சம்பூர்ண நிலை தான் நமக்கு நினைவுக்கு வரும். அப்போது அந்த கீழே மேலே வர சக்கரத்தில் நம்ம முற்றிலும் விடுபட்டு விடுவோம். இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். உலக மனிதர்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். நீங்களோ வீண் விஷயங்களிலிருந்து விடுபட்டு பிரகாசிக்கும் அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்களாக ஆகிவிடுகின்றீர்கள். இன்றைய ஸ்லோகன், எந்த ஒரு விக்னத்திற்கு வசப்படுவது என்பது வைரத்தின் மீது கீறல் ஏற்படுத்துவது ஆகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை, அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆனவராக ஆகுங்கள். உங்களுடைய ஆதி சொரூபம் பவித்திர தேவதை என்பது போல இந்த இறுதி பிறவியும் பவித்திர பிராமண வாழ்க்கையாகும். இந்த நினைவின் அடிப்படையில் பவித்திர வாழ்க்கையை மிக எளிதாக அனுபவம் செய்யுங்கள். பவித்திரமாக ஆகுங்கள், யோகியாக ஆகுங்கள். இது மகா மந்திரமே. அதாவது இந்த மகா மந்திரம் அனைத்து பிராப்திகளின் சாவியாகும். பவித்திரமாக ஆகணும், யோகியாக ஆகணும். இந்த மகா மந்திரம்தான் அனைத்து பிராப்திகளின் சாவி ஆகும். ஒருவேளை பவித்திரத்தன்மை இல்லை என்றால் யோகி வாழ்க்கை இல்லை. எனில் அதிகாரியாக இருந்தும் கூட அதிகாரத்தின் அனுபவத்தை செய்ய முடியாது. அப்போ நம்ம தூய்மையாக இல்லை அப்படின்னா நம்மளால் யோகியாக ஆக முடியாது. அப்போ நம்ம யோகியாக ஆகலை அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகாரம் இருந்தும் கூட அந்த அதிகாரத்தை அனுபவம் செய்ய முடியாமல் போய்விடும். இந்த மகா மந்திரமே அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவ உள்ளுணர்வின் சாவி ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.